Hello my dear students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா cryptography and cyber security ல யூனிட் 3 தான் பார்க்க போறோம். யூனிட் 3 ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनனா நமக்கு சம்ஸ் கேக்குற யூனிட் Fermat's theorem, Euler's theorem, Chinese remainder theorem, RSA algorithm, ஓகேவா, Diffie-Hellman key exchange algorithm இது நல்லா பாத்துக்கணும். இத விட்டு ஒரு क्वेश्चन அப்படினா elliptic curve நல்லா பாத்துக்கோங்க. இதுல இருந்து நமக்கு கண்டிப்பா ஒரு क्वेश्चन கேட்றுவாங்க. சோ நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Fermat's theorem பார்க்கலாம். Fermat's theorem வந்து ரொம்பவே சிம்பிளான ஒன்னு தான். p அப்படின ஒரு பிரைம் நம்பர் எடுத்து a அப்படினு ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிறோம். ஓகேவா, என்ன பண்ணனும், a வந்து p ஆல டிவைட் ஆக கூடாது, p வந்து a ஆல டிவைட் ஆக கூடாது. ஓகேவா, அதாவது a வந்து டிவைட் பண்ண கூடாது p. ஓகேவா, இவ்ளோதான் எனக்கு கான்செப்ட். அப்ப எனக்கு ஃபார்முலா என்ன இருக்கும்? இட்ஸ் ரொம்ப சிம்பிள். a பவர் p - 1 கான்க்ரூவன்ஸ் ஆஃப் 1 mod of p. ஓகேவா, இந்த மூணு லைனுக்கு போடுறதுக்கு பேரு என்னன்னு பார்த்தோம் அப்படினா கான்க்ரூவன்ட் அப்படினு சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படினா both left and right சைடு இருக்க வேல்யூக்கு ஒரே மாட் வேல்யூ எடுக்கலாம், ஈக்குவலா வரும் மாட் வேல்யூ எடுத்துக்கலாம் அப்படின்றத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா கான்க்ரூவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு சைடு மட்டும் தான் எனக்கு மாட் வேல்யூ கொடுத்திருக்கானா, நான் அதர் ஆப்போசிட் சைடுக்கும் நான் கான்க்ரூவன்ஸ் இருந்துச்சு அப்படினா சேம் மாட் வேல்யூவே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளவுதான் எனக்கு Fermat's theorem. சோ Fermat's theoremனா ஃபார்முலா என்ன உங்க மைண்டுக்கு வரணும்? a பவர் p - 1 கான்க்ரூவன்ஸ் ஆஃப் 1 mod of p. ஓகேவா, சிம்பிள் சம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா p = 5 a = 2 னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், pன்றது ஒரு பிரைம் நம்பர், aன்றது எனக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். சோ ஃபார்முலால போட்டா போதும், a பவர் p - 1 கான்க்ரூவன்ட் ஆஃப் 1 mod of p. சோ நான் a வந்து 2 வேல்யூ போட்டுட்டேன், p வந்து 5 - 1 போட்டுட்டேன், கான்க்ரூவன்ஸ் ஆஃப் 1 mod of p 5 போட்டுட்டேன். சோ 2 பவர் 5 - 1 4 வந்துருச்சு, 1 mod of 5. இப்போ 2 பவர் 4 நான் போடணும்னா என்ன பண்ணுவேன் சிஸ்டர், இது கால்குலேட்டர்ல போட்டுக்குவேன், 2 × 2 × 2 × 2. சோ ஓகேவா, அப்ப நமக்கு என்ன வேல்யூ வரும், 16 வரும், 1 mod of 5. இந்த கான்க்ரூவன்ஸ்க்கு நான் மீனிங் என்ன சொன்னேன், போத் சைடு வந்து நான் சேம் மாட் வேல்யூ எடுத்துக்கலாம், அதான் எனக்கு கான்க்ரூவன்ஸ்னு சொன்னேன். அப்போ இந்த சைடு எனக்கு mod 5 இருந்துச்சுன்னா நான் 16 சைடுமே என்ன பண்ணிக்கலாம், mod 5 எடுத்துக்கலாம். சோ நான் இந்த சைடுமே mod 5 போட்டு எழுதிறேன். ஓகேவா, இப்போ 16 mod 5 போடணும். நமக்கு ஆல்ரெடி நான் என்ன சொல்லிருக்கேன், mod போட தெரியும். நம்ம என்ன பண்ணனும், அந்த வேல்யூ 16 mod 5 அப்படினா நம்ம என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் வந்து 16/5 போடணும். ஓகே, நமக்கு இங்க சிம்பிளா வரும், சின்ன சம்னால 5 3s are 15, ரிமைண்டர் 1 வரும். ஓகேவா, சோ நமக்கு ரிமைனிங் என்னதான் வரும், 1 தான் வரும். சோ 1 கான்க்ரூவன்ஸ் ஆஃப் 1 போட்டாச்சு. சோ இப்படி ஈக்குவலா 1 தான் வருது எனக்கு வேல்யூ அப்படின்னா Fermat's theorem holds true னு எழுதுறோம். அதுவே எனக்கு 1 வராம வேல்யூ வேற ஏதாவது ஈக்குவல் இல்லாம ரெண்டு சைடும் இருந்துச்சு அப்படின்னா Fermat's theorem வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு எழுதணும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செகண்ட் சம் பார்க்குறோம். செகண்ட் சம் என்ன, pன்ற வேல்யூ பிரைம் நம்பர் 7 இருக்கு, a வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எப்பவும் போல ஃபார்முலால போட்டுக்கோங்க. 3/6 1 mod of 7. ஜஸ்ட் நீங்க வந்து 3/6லாம் கஷ்டப்படவே வேணாம், 6 டைம் 3 போட்டு மல்டிபிள் பண்ணணும், நம்ம வந்து கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம், பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 729 வருது. 729 mod of 7 ரொம்ப சிம்பிள். கால்குலேட்டர் நான் பக்கத்திலே வச்சுக்க சொல்லியிருக்கேன், என்னால கால்குலேட்டர்ல போட முடியாதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, 7 டிவைடட் பைனா என்ன சொல்லியிருக்கேன், 7 மாடுன்ற இடத்துல டிவைட் பண்ணணும், டிவைட் பண்ணி 7 போடணும். ஓகேவா, சோ 729 டிவைடட் பை 7 போடுறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வேல்யூ கிடைக்குது கால்குலேட்டர்ல. நான் என்ன பண்ணணும், பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்க ஹோல் நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 104 மட்டும் எடுத்துக்கிறேன், இன்டூ நான் 7 பண்ணணும், கிடைக்கிற வேல்யூ. ஸோ ஒரிஜினலாக நான் லெஃப்ட் சைடில் வச்சிருக்க வேல்யூ, தென் கிடைக்கிற வேல்யூ நான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ 729 - 728 அப்படின்னா எனக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கு, 1 இருக்கு. ஓகே, அப்போ 1 கான்க்ரூவன்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு வரப்ப Fermat's theorem holds true. ஓகேவா, ஏன் நான் இந்த சைடு 1 போட்டிருக்கேன், ஆல்ரெடி நமக்கு ரூல்ஸ் தெரியும் மாட்ல, எப்பயுமே லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூ வந்து ரைட் சைடு இருக்க வேல்யூவை விட சின்னதாக இருந்தால் அந்த நம்பரை நான் அப்படியே வந்து மாட் போட்டுக்கணும். ஓகேவா, இதுதான் ரூல்ஸ். ஓகே, Fermat's theorem ரொம்பவே சிம்பிள். ஓகேவா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Euler's theorem தான் பார்க்க போறோம். Euler's theorem அப்படின்றதுல ரொம்பவே சிம்பிள் அந்த டாபிக். Euler's theorem அப்படின்னாலே ஒவ்வொரு ஏவும், அதாவது Euler's theorem state that for every a and n that are relatively prime, என்னன்னா ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கணும், பிரைம் நம்பர்னா ரெண்டுமே பிரைமா தான் இருக்கணும் பாஸ்ல நம்ம போடுறப்ப அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா, ஸோ Euler's theorem ஓட ஃபார்முலா என்ன, a பவர் பை ஆஃப் n கான்க்ரூவன்ஸ் ஆஃப் 1 mod of n. ஓகே, a பவர் பை ஆஃப் n அப்படின்னா இந்த பை ஆஃப் n-க்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Euler's Totient function அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Totient function ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நமக்கு 2 மார்க்ஸ்ல கேட்குற ஒன் ஆஃப் த சம்னு சொல்லலாம். ஓகேவா, அப்போ சப்போஸ் we have 2 prime numbers, ரெண்டு பிரைம் நம்பர் நம்ம கிட்ட இருக்கு p and q னு. ஓகேவா, நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது, இங்க Euler's theoremல p வந்து q க்கு ஈக்குவலா
இருக்கக்கூடாது ஓகேவா. அப்படி இருந்துச்சுன்னா n எப்படி கண்டுபிடிக்கணும்னா p இன்ட்டு q போடணும். அதுவே டோஷியன் ஃபங்க்ஷன் ஆஃப் n எப்படி கண்டுபிடிக்கணும்னா பை ஆஃப் p இன்ட்டு q போடணும். அப்போ ஃபார்முலா p மைனஸ் ஒன் இன்ட்டு q மைனஸ் ஒன். ரொம்பவே சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. டோஷியன் ஃபங்க்ஷன்னா ஃபார்முலா என்ன, p மைனஸ் ஒன் இன்ட்டு q மைனஸ் ஒன். ஓகே, இப்போ ஒரு சம் சால்வ் பண்ணலாம். நமக்கு டோஷியன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டோஷியன் ஃபங்க்ஷன் இப்படி கொடுத்துட்டாங்க பை ஆஃப் 21 அப்படின்னா 21ஓட மல்டிபிள்ஸ் பாருங்க. என்ன வரும், 7 3s are 21. ரெண்டுமே பிரைம் நம்பர் இருக்க மாதிரி நம்ம மல்டிபிள்ஸ் பார்க்கணும் ஓகேவா. மல்டிபிள் பார்த்து ஸோ p இருக்கு q இருக்கு, அப்போ p மைனஸ் ஒன் q மைனஸ் ஒன். ஸோ 7 மைனஸ் ஒன் 3 மைனஸ் ஒன் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு 6, 3 மைனஸ் ஒன் 2, 6 2s are 12. ஸோ பை ஆஃப் 21 வந்து எனக்கு 12 கிடைச்சிருச்சு. அதுவே ஆயிலர்ஸ் தியரம்க்கு சம் கொடுக்குறாங்க. இப்போ a ஈக்குவல் டு 3 n ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டாங்க. இது ஆயிலர்ஸ் தியரம்ல சால்வ் பண்ண சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆயிலர் தியரம் ஃபார்முலா எழுதுங்க. நமக்கு என்ன தெரியும், a பவர் பை ஆஃப் n கான்க்ரூவன்ஸ் ஆஃப் 1 mod ஆஃப் n. ஓகேவா, போட்டுட்டேன். இப்போ நான் ஏக்கு பதிலாக 3 வேல்யூ போட்டுட்டேன், என்னுக்கு பதிலாக 10 வேல்யூ போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும், நான் செப்பரேட்டாக பை ஆஃப் 10ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ பை ஆஃப் 10ஓட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ரெண்டு ப்ரைம் நம்பர் வந்து மல்டிபிள் ரிலேஷனில் எடுப்பேன். ஸோ 5 2s are, அதாவது 5 2s are 10ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, 5 2s are 10னா 5 மைனஸ் ஒன் 2 மைனஸ் ஒன் 4 இன்ட்டு 1. ஓகேவா, 4 இன்ட்டு 1 எனக்கு என்ன வரும், 4 தான் வரும். அப்போ எனக்கு என்ன வேல்யூ பை ஆஃப் 10க்கு 4 வேல்யூ. ஓகேவா, 4 வேல்யூவில் நான் அதை எங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும், a பவர் n, அதாவது a பவர் பை ஆஃப் nல சப்ஸ்டியூட் பண்ணணும். a 3 பை ஆஃப் n 4 கான்க்ரூவன்ஸ் ஆஃப் 1 mod ஆஃப் n 10. அப்போ 3 பவர் 4 எனக்கு 81 1 mod ஆஃப் 10. 81 mod ஆஃப் 10 நான் போட்டேன் அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரும், 10 1s 10 8s are 80, ரிமைண்டர் 1. ஸோ 1 mod ஆஃப் 10 1 கான்க்ரூவன்ஸ் ஆஃப் 1 வந்துருச்சு. எனக்கு இப்படி ஈக்குவலாக வந்துச்சுன்னா என்ன வரும், ஆயிலர்ஸ் தியரம் ட்ரூன்னு வரணும். அப்படி ஈக்குவலாக வரல அப்படின்னா ஆயிலர்ஸ் தியரம் ஃபெயில்டுன்னு வந்துடணும். ஓகேவா, இவ்வளோ தான் எனக்கு ஆயிலர்ஸ் டோஷியன் ஃபங்க்ஷன். ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட் செஷனில். போத் 2 marks வைஸும் பார்த்துக்கோங்க, பிக் கொஷின் வைஸும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.